இந்த நாளிலும் கோத்திரங்களை குறித்து நாம் படித்து வருகிற வரிசையில் ஆசேர் என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து இந்த நாளிலும் படிக்கிறோம். இந்த உபவாச ஜெப நாட்கள் கோத்திரங்களை படித்து அதிலிருந்து என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இஸ்ரவேலின் 12 குடும்பங்கள், இஸ்ரவேலின் 12 பிள்ளைகள், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள், இவைகள் நம்முடைய குடும்பங்களின் நிலையை காட்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய சபை ஒரு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் நிறைந்த சபையாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வரிசையில் இந்த நாளிலும் கூட ஆசேர் கோத்திரத்தை குறித்து நாம் இந்த நாளிலும் கற்றுக்கொள்வோமாக. இந்த ஆசேர் என்கிறவன் யாக்கோபுடைய 8வது பிள்ளை, யாக்கோபின் 8வது பிள்ளை. இவன் யாக்கோபுக்கு கிடைத்த 8வது பிள்ளை. ரூபன் முதற்கொண்டு வரிசையாக இவனுக்கு 12 பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அதில் இந்த ஆசேர் என்கிறவன் 8வது பிள்ளை. இவன் லேயாள் என்கிற இவனுடைய மனைவியினுடைய வேலைக்காரி. அவளுடைய பில்காள் மூலமாய், சில்பாள் மூலமாய் கிடைத்த ஒரு மகன். சில்பாள் மூலமாய், அந்த சில்பாளுக்கு இவன் 2வது மகன். மூத்த மகன் பேரு காத், 2வது மகன் பேர் ஆசேர். இந்த சில்பாளுக்கு பிறந்ததில் 2 பிள்ளைகள். இதுதான் அவனுடைய பிறப்பின் காரியம். இவனுடைய பேருக்கு அர்த்தம் மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆசேர் என்றால் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் என்ற அர்த்தம். இவனுக்கு இந்த பெயரை அவங்க வைக்க காரணம் என்னவென்றால், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அந்த பெயரை லேயாள் வைக்கிறாள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் நாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே இவனுடைய பிறப்பை குறித்து 12, 13 ஆகிய வசனங்களில், பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். அவள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று தாயை குறித்து சொல்லுவார்கள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பெற்றோரை பிள்ளைகள் சொல்லணும், எனக்கு நான் பாக்கியம் பெற்றேன், எனக்கு ஒரு நல்ல அப்பா தந்தார், நான் பாக்கியம் பெற்றேன், எனக்கு ஒரு நல்ல தாயை தந்தார் என்று பிள்ளைகள் எழும்பி சாட்சி சொல்ல வேண்டும். நீங்கள் பாக்கியவதிகளாய், பாக்கியவான்களாய் இருப்பீர்களாக. முதல் குறிப்பு, நான் உங்களுக்கு இந்த ஆசேரை பற்றி சொல்லும்போது, தகப்பன் யாக்கோபு இந்த மகன் ஆசேரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்பா, இந்த ஆசேருடைய கடைசி காலங்கள், கடைசி காலத்தில் உங்களுக்கு நிகழப்போவது என்ன? இந்த யாக்கோபு சொல்லும்போது ஆசேர் ஒருவன், ஆசேர் ஒருவன், ஒரு குடும்பமும் இல்லை, கோத்திரமாவும் இல்லை. இவன் கோத்திரமாவும் இல்லை, ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான மக்கள் உள்ளவனா இல்லை. அப்பா இவனை மகனா பார்த்துட்டு அவனுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறார். முதிர் வயதிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு தன்னுடைய மகனாகிய ஆசேரை குறித்து சொன்ன வார்த்தை 2 காரியங்கள். மிக சிறப்பாக அப்பா இவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அதை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? ஆசேரின் ஆகாரம் கொழுமையாயிருக்கும் என்கிற ஒரு காரியமும், 2வது ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வாசிக்கலாமா அந்த வசனத்தை? நான் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை
அவன் தருவான். 2 காரியம் அப்பா இந்த கோத்திரத்தை பற்றி சொல்றார். இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி சொல்லப்படணும், நம்முடைய வாழ்க்கை இப்படி சொல்லப்படணும். ஒரு ஆசேருக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம மேலையும் வரணும், நம்மளை பற்றியும் சொல்லணும். ஆசேரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்க ஒரு குறிப்பு, ஆசேரின் ஆகாரம் கொழுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆசேரின் ஆகாரம் அப்படின்னா அவன் நாடு நல்லா விளையும், அவனுக்கு அவனுடைய நாட்டில் ஒரு நல்ல செழிப்பு உண்டாயிருக்கும். ஆசேரின் சுதந்திரத்தில் அவன் சுதந்திரித்த இடத்திலும் நல்ல செழிப்பான ஒரு பள்ளத்தாக்கு உண்டு என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆசேர் சுதந்திரித்த இடத்துல நல்ல விளைச்சல் பலன். அவங்க அப்பா சொன்னது போலதான் ஆசேர் பிந்தின நாட்களிலே சுதந்திரத்தை பெறும்போது அவனுடைய சுதந்திரத்துல அவனுடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். அவனுடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், நல்ல செழிப்பான ஆகாரம். கர்த்தர் பூமிக்குரிய ஆகாரங்களில் செழிப்பையும் உங்களுக்கு தருவாராக, ஆவிக்குரிய ஆகாரத்தின் செழிப்பையும் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லாமா? உங்க வீட்டில் நல்ல ஆகாரங்கள் வைக்கப்படட்டும். ஆண்டவர் உங்க வீட்டில் வேண்டிய ஆகாரங்களை ஆண்டவர் தருவாராக. நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வீட்டிலையும் குறைவே இருக்க வேண்டாம். நல்ல ஆண்டவர் திருப்தியான உணவை, தேவையான உணவை, ஆண்டவர் கொழுமையான உணவை, ஹெல்த்தி ஃபுட் ஆசேருடைய கூடாரத்துல கொழுமையான உணவை இருக்கும் என்கிற ஆசீர்வாதம் இன்று உங்கள் கூடாரங்களும் அப்படியே இருக்க நான் வாழ்த்துகிறேன். ஒரு காலம் கர்த்தர் உங்களை பட்டினி போட மாட்டார். அப்படின்னா உபவாசம் இருக்க வைக்கிறார்னு அர்த்தம். பட்டினி போட மாட்டார். சம்டைம்ஸ் he may withdraw the food from us. நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் உணவை கொஞ்சம் விட்ரா பண்றாருன்னா ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாருன்னு அர்த்தம். உபவாசிப்போம், செபிப்போம், கர்த்தரிடத்துல நன்மையை பெறுவோம். ஆகாரங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கொழுமையான உணவை கர்த்தர் தருவாராக. அதே போல் ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு விசுவாசிக்கு கொழுமையான உணவு வேண்டும். ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எதை விரும்பணும் தெரியுமா? எதை விரும்பணும்னா, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய உணவு. நீங்க வேதத்தை தியானிக்கும் போதுனாலும் சரி, நீங்க சபைக்கு வந்து தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா வார்த்தையை கேட்டாலும் சரி, என்ன மாதிரி உங்களுக்கு உணவை கர்த்தர் தரணும்னா, ஆசேரின் கோத்திரத்துக்கு கிடைச்சது போல கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு சபை அப்படி இருக்கணும். ஒரு சபையை கர்த்தர் போஷிக்கணும். அதை போஷித்து காப்பாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த சபைக்கு கொழுமையான ஆகாரத்தை, அது ஆசேருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் என்ன ஆகாரம்னா, கொழுத்த ஆகாரத்தை ஆண்டவர் கொழுமையானதை கொடுக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய உணவும் அப்படி கிடைக்கணும். நம்ம வீட்டில் எப்படி கொழுமையான உணவோ அதே போல் சபையிலும் நல்ல தேவன் தேவையான நம்மை ஆரோக்கியமாக்குகிற, உணர்ச்சி வசப்படுத்துகிற ஆகாரம் அல்ல, ஆகாரம் அல்ல. சில உணவு உணர்ச்சி வசப்படுத்தும். மதுபானம்லாம் உணர்ச்சி வசப்படுத்தும். குடிச்ச உடனே அவன் ஏய் நான் யாரு தெரியுமா அப்படிம்பா. அது வரைக்கும் இப்படி தோலை இறக்கி போட்டவன், அதுக்கப்புறம் யாரு தெரியும், உள்ள போன சரக்கு அப்படி. அது உணர்ச்சி வசப்படுத்துகிற ஆராதனை அதல்ல நமக்கு தேவை. நல்ல பலப்படுத்துகிற ஆகாரம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பமான ஆராதனை அல்ல, நல்ல கொழுமையான ஆராதனை சபையிலே கர்த்தர் தர வேண்டும். அதைத்தான் இருக்கணும். செய்தியா சுகமான செய்தி அல்ல, என்னை பலப்படுத்துகிற செய்தி ஆகணும். இந்த சிலர்லாம் வீட்டில் கோழி 2-3 இறக போட்டுட்டு போகும். அதில் ஒன்று எடுத்து இப்படி கிழிச்சு முன்னால் மட்டும் ஒரு விளக்குமாறு மாதிரி வைப்பார்கள். நம்ம வாங்குறோம்ல இப்போ விளக்குமாறு, அது மாதிரி வச்சுட்டு இப்படி காதில் வச்சு கண்ணு பார்க்கணுமே ஆடு போகும், வாயு ஒரு பக்கம் போகும். செவித்திணை உள்ளவராகி
காதுக்கு இனிமை, காதுக்கு இனிமை. ஒரு சபைக்கு வந்தா காதுக்கு இனிமை அல்ல, என் ஆத்துமாவுக்கு இனிமை. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா. நமக்கு வேண்டிய ஆகாரம் ஆத்துமாவுக்கு கிடைக்கணும். சில இடத்துலலாம் போயிட்டு வருவாங்க, பட்டினியா வருவாங்க. தேவனுடைய வார்த்தை அங்க விழுந்திருக்க, எத்தனையோ நடந்திருக்கும், என்ன இல்லாம நடந்திருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, இது எப்போ குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி. இது ஏத்தி விட்ட ஏத்து, இது அப்படியே ஒரு நேரம் ஃபுல்லா இறங்கும் போது போச்சு. இல்ல, அப்படி அல்ல. ஆவிக்குரிய சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்ப வேண்டிய உணவு ஆசேரை போல நீங்க இருக்கணும். கர்த்தர் இந்த சபையை ஆசேரை போல ஆசீர்வதித்து நடத்துவாராக. வேண்டிய நல்ல கொழுமையான ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், 5:14 நான் வாசிக்கிறேன். பலமான ஆகாரத்தை குறித்து அங்கே எழுதுகிறார். எபிரேய நிருபக்காரர் நமக்கு தேவையான பலமான ஆகாரத்தை குறித்து எழுதுகிறார். பலமான ஆகாரம் அப்படின்னு எதை குறிக்கிறார்னா, நல்ல வசனம், நல்ல சத்தியம், நல்ல தேவ வார்த்தை. இதைத்தான் அவர் பலமான ஆகாரம்னு எழுதுகிறார். பலமான ஆகாரமானது என்ன செய்யும்னு எழுதுகிறார். இப்படி காது குடைஞ்ச மாதிரி இருக்காது, காது குடைஞ்ச மாதிரி இருக்காது இருக்காது. அது என்ன செய்யும் தெரியுமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அது என்ன செய்யும்னா, அந்த வசனம் தான் நமக்குள்ள போய் இது சரி இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டும். அந்த செய்தி கட் பண்ணி வேஸ்ட தூர போடும், கட் பண்ணி வேஸ்ட தூர போடும். நம்ம வீட்டுல ஒரு புடலங்கா இருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் அழுகி இருக்கு. கத்தி என்ன செய்யும் தெரியுமா? அழுகுனதை மட்டும் வெட்டி தூர போடும், மீதியை பயன்படுத்தும். இதோட சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காது. இதே போல வசனம் நம்ம வாழ்க்கையில வரும்போது நன்மை தீமை இதுன்னு சொல்லி வெட்டும். சில நேரம்லாம் வசனம் வெட்டுற வெட்டுக்கு சிலர் ரொம்ப கலங்கி போயிடுவார்கள். ஐயோ, இப்படி நம்மளை போட்டு வெட்டுதே, நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான். வெட்டலைன்னா அது அழுகி கொண்டே இருக்கும், இன்னும் பரவிக்கொண்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் காலே எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல காலை வச்சு உனக்கு பிரயோஜனம் இல்லை, வச்சு இன்னும் வச்ச உனக்கு இங்க பாதிச்சு மேலே போயிடும். அதனால சிலருக்கெல்லாம் ஒரு விரல எடுத்திருப்பாங்க. நம்ம நினைப்போம், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா, விரல விட்டுற வேண்டியதானே, அந்த விரல விட்டா அடுத்த விரலாம் சேர்ந்து போகுமே, அந்த அளவுக்கு கெடுதல் ஆயிட்டே, வெட்டிரும். வசனம் சில இடங்களில் நம்ம வெட்டி வேறு பிரிக்கும். பலமான ஆகாரம், அதைத்தான் நீங்க ஆண்டவற்றை கேட்கணும். ஆசேருக்கு கிடைச்ச ஆகாரம் என்னன்னா பலமான ஆகாரம், பலமான ஆகாரம். நம்ம சில நேரம் யாராவது விருந்து வச்சாங்கன்னா, நல்ல ஒரு சாப்பாடு போட்டாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு பலமான ஆகாரம், இன்னைக்கு பலமான ஆகாரம். அப்படிதான் இருக்கணும். தேவ சமூகத்துல பைபிள் ஸ்டடியா, உபவாச ஜெபமா, காத்திருப்பு கூட்டமா, விழிப்பு ஜெபமா, சபை ஆராதனையா, எல்லாவற்றிலும் என்ன கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்கணும்னா பலமான ஆகாரம். ஆனா ஒரு கஷ்டம் என்னன்னா, எல்லாரும் சாப்பிட முடியாது. ஒரு கஷ்டம் அதான், ஒரு கஷ்டம் அதான் என்னன்னா, எல்லாரும் சாப்பிட முடியாது. ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 5 12ஆம் வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று எழுதுகிறார். அன்னைக்கு விருந்து தான், ஆனா ரசம் உண்டா, மீன் குழம்பு உண்டான்னு கேட்கிறாங்க. 1-2 பேர் சாம்பார் உண்டான்னு கேட்காங்க. நாங்க இறைச்சி சாப்பிட மாட்டோம், பிரியாணி சாப்பிட மாட்டோம்னு கேட்காங்க. வெஜிடேரியன் உண்டான்னு என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. இது அதை விட மோசமானது. வெஜிடேரியன் மட்டும் இல்ல, பாலை குடிச்சிட்டு தான். இவங்க பாலை குடிச்சு வளர்ந்தவர்கள். இவங்களுக்கு பலமான ஆகாரம். ஆசேர் அப்படி இல்லை, அவன் கொழுமையான ஆகாரத்தை, கொழுமையான. அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாண வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், என் மனைவி உண்டு, ஏத்தாப்புல ஒரு 3 பையங்க, என் பையன மாதிரி தான் இருக்கிறாங்க. என் பையன் எப்படி சாப்பிடுவானோ தெரியல,
அவன் இறைச்சி அள்ளி அள்ளி வைக்கிறான். இன்னும் வைடா, வச்சிட்டு போடா அப்படிங்கிறான். அவனுக்கு சாப்பிட முடியும். எனக்கு ஒரு துண்டை கடிச்சிட்டு சில நேரம் நீ சாப்பிடுவியா? தூர போட வேண்டாம், நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன்னு இல்லை, எனக்கு என்னவோ அது கொஞ்சம், அவ்வளவுதான், கொஞ்சோல எடுத்துக்கலாம். சிலர் நல்லா மூக்கு முட்டைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி. ஆனா பிரசங்கம் மட்டும் ஆளு காணாது, இடத்துல சர்ச்சிலே காணாது. மூக்கு முட்டை சாப்பிடுற ஆளு பிரசங்கம் ஆரம்பிச்சா காணாது. அப்புறம் கடைசியில ஜெபம் பண்ணும்போது மனைவியை கூட்டிட்டு போறதுக்காக உள்ள வருவாரான்னு தெரியல. இருக்கக்கூடாது அப்படி. பலமான ஆகாரம் கிடைக்கும் போது அதை வாங்கி சாப்பிடத்தக்கவர்களா இருக்கணும். காலத்தை பார்த்தா நீங்க நல்லா சாப்பிட வேண்டியவங்களா இருக்கீங்க. காலத்தை பார்த்தா சாப்பிட வேண்டியவங்களா இருக்கீங்க. 5 வயசு ஆச்சு, 6 வயசு ஆச்சு, இன்னும் பாட்டில பால் வச்சுதான் குடிப்பேன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இன்னும் வயசு வந்துட்டு நீ இன்னும் சாப்பிட நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகள் சபையிலே கொடுக்கப்படுகிற நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிடத்தக்க ஒருவரா நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில தேவனுடைய பிள்ளைகளால சாப்பிட திராணி இல்லை, சாப்பிட முடியல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டு இருக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும். ஆமா, தீமைனா என்னன்னு தெரியல, நன்மைனா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழந்தை பருவம் இருக்கு பாருங்க, அது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். ஆமா, தீமையும் நன்மையும் தெரியலன்னா அப்படிப்பட்ட உணவு தான். ஆனா எப்ப தீமையும் நன்மையும் அறிய முடியும்னா பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிற ஒரு பூரண வயது நமக்கு வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் வாஞ்சியுங்கள், நீங்க நல்லா வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு பலமான ஆகாரம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பலமான இச்சையின் உணவல்ல. வனாந்திரத்துல இச்சையின் உணவை கேட்டார்கள், வனாந்திரத்துல இச்சையின் உணவு. அப்புறம் மூக்கு வழியா வந்துட்டு நினைக்கேன். அது ரொம்ப சிலருக்குலாம் பலமான ஆகாரம் சபையில கொடுத்துட்டா 2-3 வாரம் சபைக்கு காணாது, ஒரே வயிற்றுப்போக்கு. 2-3 வாரம் சபைக்கே காணாது. என்னன்னா, அன்னைக்கு அவர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு, வயிற்றுக்கு கோளாறு ஆயிற்று, ஒரே வாந்தி. வீட்டுக்கு போனா வாந்தியா எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்க. ஒரு தேவ பிள்ளை அப்படி இருக்க, அப்படின்னா நோய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, அது பலமுள்ள ஆகாரம், அது எனக்குள்ள போகணும், அது என்னை பலப்படுத்தணும், பலப்படுத்தணும், பலப்படுத்தணும். சிலர்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது யாரையாவது பார்த்துட்டா அந்த வார்த்தையை ஆவியானவர் நிறுத்திடுவார். இப்ப நிறுத்துப்பா, இந்த சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அந்த ஆளு அப்புறம் வயிற்று போக்குனால 4 வாரம் வரமாட்டார். அப்ப நான் உழுங்குவேன், ஆவியானவரே சரியப்பா இந்த வார்த்தை இப்ப சொல்லல, இப்ப ஆவியானவர் சொன்னான். சில பாஸ்டர் மாம்சத்துல அந்த ஆள் வந்த உடனே இவருக்கு போட்டு தான் தள்ள கொடுக்கணும்னு நினைப்பாங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளு இல்லாமே ஆயிடுவார். அப்படி இல்லை, ஆவியானவர் நடத்துறபடி, ஆவியானவர் நடத்துறபடி பலமான ஆகாரம், வெறும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுற குழந்தை பருவமா இருக்காம நமக்குள்ள கர்த்தர் நல்ல வளர்ச்சி. சிலருக்கு டைஜஸ்ட் ஆகாது கேட்டுட்டு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இயேசு பிரசங்கம் பண்ணதே நிறைய பேருக்கு ஜீரணமாகல. அவன் வயித்தால போகுது, ஓடுறான் பிடிச்சுக்கிட்டு, தப்பி ஓடினா போதுயா அப்படின்னு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதுல நீங்க பார்க்க முடியும். இயேசு பிரசங்கம் பண்றார், நிறைய காரியங்களை இயேசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த 6ஆம் அதிகாரத்துல, அந்த 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல வரும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சீஷர்களில் அநேகர், ஆமா, இவைகளை கேட்டபோது கடினமான, இன்னைக்கு கடிக்க முடியாத சோறு போட்டிருக்காரு, இது நம்மளால கடிக்க முடியாது, கடினமான உபதேசம், யார் இந்த கேட்பார்கள், அவ்வளவுதான், இதை சாப்பிட்டா வயிற்று போக்குதான். அதனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அப்படியே இடத்த காலி பண்ணி 66ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்னா இந்த உபதேசத்தை நம்ம கேட்க முடியாது.
கேட்க முடியாது. பின் அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட, எப்பா உங்களுக்காவது ஜீரணமாகுமா நான் சொன்னா? அல்லது நீங்களும் இந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்றீங்களா? நான் சாப்பாடை மாற்ற முடியாது, நீங்க ஆளை தான் மாற்றணும். வேற ஏதாவது சாப்பாடு கொடுக்குற ஆளை தான் பார்க்கணும். அப்பதான் அவங்க சொன்னாங்க, உங்களை விட்டா எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை தர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. அப்படித்தானே அவங்க சொன்னாங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அது போதும் ஐயா, நீர் தருகிற வசனம் எங்களுக்கு போதும், வாங்கிக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டோம். கொஞ்சம் இஞ்சும் தந்தீங்கன்னா சேர்த்து குடிச்சுக்கிடுறோம், வயிற்றுக்கு சரியாகும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கொழுமையான ஆகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆசேருக்கு கர்த்தர் சொன்னதுன்னா, ஆண்டவர் கொழுமையான ஆகாரத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். தருவேன். 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அதிலே அவர் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேறினவர்களுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும்னு சொல்றார். அப்படின்னா இவன் பாஸே ஆகாம வந்தான்னா எப்படி அடுத்த கிளாஸ் பாடத்தை படிப்பான்? இவன் பாஸே ஆகாம வந்தா எப்படி அடுத்த கிளாஸ் பாடத்தை படிப்பான்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவைகளாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, தேர்னாங்கன்னா அதுக்கு ஏத்தாம்பல பிரசங்கம் பண்றோம் நாங்க. தேர்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்தாப்புல பண்றோம். அப்போ அவங்களுக்கு அவங்க நிலைக்கு தக்க அவங்களுக்கு we preach. அவங்க நிலைக்கு தக்க. திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ஊழியம் ஆரம்பிச்சோம். புதுசா எப்படி அப்படியே போய் திருச்சியில இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி திண்டுக்கல் போய் அங்க போய் அந்த பகுதியில ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு ஒரு வீட்டுல கூட்டம் நடத்துறதுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. எங்க வீட்டுல நடத்துங்க. அப்போ நானும் என் மனைவியும் போவோம். அப்போ அங்க போய் உட்காந்துட்டு அவங்க 1-2 பேர் இருப்பாங்க. அப்ப நாங்க சொல்லி யாராவது வருவாங்க, அவங்க சொல்லி யாராவது வருவாங்க, இப்படி 2, 3, 4, 5 பேர் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது பிரியாணி சாப்பாடு போட மாட்டேன். அவங்களுக்கு சுவிசேஷம், இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர் அப்படின்னு அந்த மக்கள் அப்பதான் கேட்டுட்டு உள்ள முழுங்கிட்டு போவாங்க. இல்லைன்னா வாந்தி பண்ணிட்டு வயித்தால வீட்டுல கிடக்கும். அடுத்த நாள் போகும்போது, நம்ம இந்த கூட்டத்துக்கு வரலப்பா, அவர் பவுடர் கூட போடக்கூடாதுன்னு சொல்றாரு. நேத்து சொன்னோம், ஏதோ ஒன்று சொன்னேன். நான் வளரும் போது அப்படிதான், பவுடர் போட்டா கூட பாவம், பவுடர் கூட எங்க வீட்டுல கிடையாது. இப்போ உண்டுன்னு தானே சொல்லியிருக்கேன். நான் வேற யாருக்காக போடல, எனக்காக போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். திங்கிங், எதுக்காக நம்ம செய்யறோம் அதுலதான் இருக்கு காரியம். எதுக்காக செய்யறோம் அதுலதான் இருக்குது காரியம். அப்ப அந்த மக்களுக்கு எளிய உணவு பவுல் சொல்லுகிறார். தேறினவர்களுக்குள்ளே, இவன் 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல. ஆனா வாத்தியார் வந்து சொல்றாரு, நம்ம இப்ப எல்லாரும் ஃபார்மலா படிப்போம். அவன் மல்டிபிளிகேஷனே இன்னும் சரியா படிக்கல, அதுக்குள்ள இப்ப ஃபார்மலாக்கு வந்தாச்சு. அவன் பாப்பா, என்னடா இது, ஒரே ஓட்டம் ஓடிடுவான். தேறினவர்களுக்குள்ளே. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, தேறினவர்களாய். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். அப்படின்னா தேவனுக்கு சபைக்குள்ள ஒரு மனம், ஐக்கியம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும், லெக்கை நோக்கி ஓடுற ஒரு சிந்தை. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்மில் தேறினவர்கள். சில தேராத ஆட்கள் தான் சபையில குழப்பம் பண்ணுவாங்க. ஆளு பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே இருந்திருப்பார்கள், ஆனா தேறி இருக்க மாட்டார்கள். சிலர்லாம் 8ஆம் கிளாஸ் 8 வருஷம் படிச்சிருப்பாங்க தெரியுமா? அப்படி சொல்லுவாங்க, 8ஆம் வகுப்பு 8 வருஷம் படிச்சேன்.
அப்போ அந்த ஆள் தேராம இருக்கிறது இப்படிதான் இருக்கும். சில நேரம் சபையில சில ஆட்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் தேறி இருக்கவே மாட்டாங்க. ஆள் மட்டும் வளர்ந்துட்டே இருப்பாங்க, தேறி இருக்கவே மாட்டாங்க. இந்த சில இடத்துல எல்லாம் 10th பரீட்சை எழுத போற இடத்துல போய் பார்த்தா போதும், சில வயசான ஆட்கள் கூட வந்து எழுதுறாங்க. வயசான ஆட்கள் டியூட்டோரியல் மூலமா வருவாங்க. ஏதாவது ஒரு சர்டிபிகேட் தேவைப்பட்டிருக்கும். 40 வயசுல 10th எழுத வருவாங்க. 40 வயசுல 10th, 15 வயசுல எழுத வேண்டியது அன்னைக்கு எழுதாம விட்டது. இப்போ 10th சர்டிபிகேட்டாவது வேணும்னு கேட்டதுனால 40 வயசுல பரீட்சை எழுத போறாங்க. தேராதவர்கள் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தருடைய பிள்ளைகள் தேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆசேரை குறித்து அப்பா சொன்ன ஒன்னதான் நான் சொல்லியிருக்கேன். அப்பா சொன்ன ஒன்ன சொல்லியிருக்கேன். அப்பா சொன்ன 2 ஆசேரை குறித்து சொல்றேன். யாக்கோபு சொன்னது 2வது என்ன தெரியுமா? ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை கொடுப்பான். அவன் நல்லா சாப்பிடுறது மட்டும் இல்ல, குறிப்பு அவன் சாப்பிடுறது. 2வது குறிப்பு அவன் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தல். அவன் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தல். அது யாருக்கு சாப்பாடு கொடுப்பான் தெரியுமா? பிச்சைக்காரனுக்கு போடுறது சும்மா போட்டுடலாம். இப்ப அவன் கூட திரும்ப கொடுத்துட்டு போயிடுவான் சிலத. நம்ம இந்த பிச்சைக்காரர்கள்னு சொல்றோம் அல்லவா, அவங்களுக்கு கூட நம்ம கொடுத்துட்டு சில நேரம் நீ சாப்பிடுன்றான், நம்ம சாப்பிடுவோம். அதை இன்னைக்கு அவன் சாப்பிட மாட்டேங்கான். ஒருவேளை அவங்களுக்கு சாதாரணமா ஐயா பசிக்கு வழியே இல்லை, ஏதாவது இருக்கிறத தாங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்தின பழஞ்சோறு தான் இருக்கு, கொடுங்கம்மா சிலர் அதையும் வாங்கிக்குவாங்க. ஆனா இது ராஜாக்களுக்கு சாப்பாடு. போய் பழைய சோறை கொண்டு போய் கொடுத்தா ராஜா சாப்பிடுவாரா? ஒரு பாஸ்டர் சபையில பழைய சோறு அல்ல, பாஸ்டர் ராஜாக்களுக்கு சாப்பாடு போடுற சாப்பாடை ஒரு பாஸ்டர் சபைக்கு கொடுக்கணும். ஆமேனா இல்லையா? இல்ல பாஸ்டர், நமக்கு எங்களுக்கு கஞ்சி ஊத்தினாலும் பரவாயில்ல. அப்படியா? எனக்கு ஆசைதான். நான் ஒரு ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன்னா அந்த இடத்துல ராஜாக்களுக்கு உணவளிக்கிற மாதிரி உணவு கொடுக்கணும்னு ஜெபிப்பேன். ஆண்டவரே, நல்ல ஆகாரத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும், தாங்கப்பா, நல்ல ஆகாரத்தை தாங்கப்பா. உங்க வீட்டுல நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுங்க. வீட்டுல நல்ல சாப்பாடு வீட்டுல செஞ்சு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படிதான். உங்க வீட்டுல ஸ்திரீகள், உங்க வீட்டுல நீங்க சாப்பாடு செய்யற, சில வீட்டுல ஆண்கள் சாப்பாடு செய்வாங்க, சில வீட்டுல பெண்கள் செய்வாங்க. நான் பார்த்திருக்கேன், சில இடத்துல வெளியே ஆண்கள் சமையல்காரரா இருப்பாங்க, ஆனா வீட்டுல மனைவி தான் சமையல்காரியா இருப்பா. அப்படியும் பார்த்திருக்கிறேன். சில வீட்டுல ஆண்கள் வீட்டுல சமைப்பாங்க. அது அவங்களுடைய வீடு. நம்ம வீட்டை குழப்பக்கூடாது, சட்டம் போட்டு. அவர் சமைக்காருன்னா சமைச்சிட்டு போறாரு, அது அவருக்கு கிஃப்ட், பிரியம், அதனால அவர் செய்யறாரு, செஞ்சுட்டு போறாரு. எப்படியோ யாரு சமைச்சாலும் வீட்டுல நல்ல வேண்டிய ருசி வர்க்கங்களை கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா வீட்டுல அம்மாமார் நல்லா சமைக்க பழகிருங்க, நல்லா சமைக்க பழகிருங்க. உங்க சாப்பாட்டை விட்டுட்டு உங்க வீட்டுக்காரரு வேற எங்கேயும் போய் சாப்பிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லிக்கோங்களா? உண்மைதான். ஆசேரின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை கொடுப்பான். ஒருத்தர் சொன்னாரு, வீட்டுல சாப்பிட்டுட்டு நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படிதான் பாஸ்டர் வீட்டுல சாப்பாடு இருக்கு. அப்புறம் எப்படி சாப்பிடுவாரு? நோ, வீட்டுல நல்லா சமைக்கணும். ரெபேக்கா இருக்காளே, தனக்கு புருஷனை சாப்பாட்டிலே மயக்கி போட்டிருந்தா. அவ ஒண்ணு செஞ்சா இவன் ஒண்ணு நாக்குல சாப்பிட்டுட்டான், என்னமும் செய்வான் அவளுக்காக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். அதனாலதான் இந்த அம்மா சொன்னா யாக்கோபிட்ட, டேய் அப்பா சொன்னாரு, நீ ஏன்டா கவலைப்படுறா? அந்த பையன் ஏசாக் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நான் ஃபாஸ்டா சமைப்பேன், டேஸ்டா சமைப்பேன். உங்க அப்பாவை கவத்த எனக்கு தெரியும். செஞ்சு கொடுத்துட்டாளே. இவா செஞ்சதை மட்டும் அந்த ஆள் சாப்பிடவே மாட்டார்னா சாப்பிட்ட உடனே சொல்லியிருப்பார், உங்க அம்மா தானே செஞ்சது. இது வாயில வைக்க முடியல, நல்லா தெரியுது.
அந்த ஆளு ருசியா சாப்பிட்டுட்டு, உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி கிடைச்சு? மம்மி, என் வீட்டுல ஒரு நல்ல மம்மி இருக்குது சமைக்க. நல்லா உங்க கை நல்ல சமையல் செய்வதாக. அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வதிக்கணும். நான் நீங்கெல்லாம் உங்க வீட்டுல நல்லா சமைச்சு, சிலதெல்லாம் நிறைய காசுக்கு வாங்குவாங்க, ஆனா செஞ்சா சாப்பிட முடியாது. சிலது கொஞ்சம் காசுக்கு வாங்கியிருப்பாங்க, ஆனா செஞ்சா அவ்வளவு ருசிங்க. நீங்க அந்த ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கேளுங்க. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கேளுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிப்பாராக. உங்க கைகள் அப்படிப்பட்ட நல்ல சமையலை செய்யக்கூடிய, ராஜாக்களுக்கு வேண்டிய ஆகாரம், அதான் ரொம்ப முக்கியம். வெறும் டேஸ்ட மட்டும் பாஸ்டர் பார்த்து கதை சொல்லி ஜோக் அடிச்சு டேஸ்ட மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டியதை விட்டுறக்கூடாது. வசனம் சொல்லுது ராஜாக்களுக்கு வேண்டிய. இன்னைக்கு நம்ம ஒரு பாஸ்டர் சபைக்கு வேண்டிய வார்த்தையை கொடுக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சரா அங்க போய் கிளாஸ்ல அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தையை கொடுக்கணும். இப்ப கிட்டி சிஸ்டர் எல்கேஜிக்கு இதுல உட்கார்ந்து இருப்பாங்க. இன்று நான் உங்களுக்கு உபவாசத்தை குறித்து, நமக்கு இது உபவாச வாரம், 2.5 வயசு 3 வயசு இதுக்கு உபவாசம். அந்த டீச்சருக்கு தெரியணும் என் பிள்ளைக்கு வேண்டியது என்ன கொடுக்கணும், அதை கொடுக்கணும். பால் உண்கிற குழந்தைகளையும் சபையில கொண்டு வந்து ஜெபத்துல வந்துட்டு இருக்கீங்க. அந்த பிரசங்கம் போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், அதை சொன்ன போது ஒரு சிஸ்டர் அந்த வார்த்தையில தொடப்பட்டு என்னுடைய மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் அந்த வார்த்தையை சொன்னதுனால நான் குழந்தையோட ஜெபத்துக்கு வர்றேன். எத்தனையோ பேர் பிள்ளைகளோட குழந்தைய இந்த படுக்க போட்டு, சிலது தூங்கும், சிலது தொந்தரவு பண்ணும், ஆனாலும் ஜெபத்தில் இருக்கிறது மிக சிறப்பானது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏற்ற வாலிபர் கூட்டமா, அவங்களுக்கு ஏற்ற ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கத்தை, அதைத்தான் நம்ம எங்கேயும் வீட்லயும் சரி ஆலயத்திலையும் சரி அப்படிப்பட்ட. சரி, ஒரு குறிப்பு 2-3 வேகமா போகுமா. உபாகமம் 33ல ஊழியக்காரன் மோசே இந்த கோத்திரத்தை பற்றி என்ன சொல்ல, ஒரு நபரை பற்றி வீட்டில் உள்ளவங்க நல்ல வார்த்தை சொல்லணும், பாஸ்டர் நல்ல வார்த்தை சொல்லணும். அந்த பிரதரா நல்ல அருமையான பிரதர், இன்னென்ன காரியங்களில் சிறப்பானவர். இந்த சிஸ்டரா இன்னென்ன காரியம் அவங்ககிட்ட உண்டு. சபையில் அப்படி நல்ல ஒத்துழைக்கிறவங்க. பாயை எடுன்னு சொன்னா நேரா பறந்து வீட்டுக்கு போற ஆள் கிடையாது. பாயை எடுன்னு சொன்னா பறந்து வீட்டுக்கு போற ஆள் கிடையாது. சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. என்னடா இது கேட்கிறீங்களா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் நமக்கு சில வார்த்தைகளை சொல்லி தரட்டும். 33ல தான் மோசே இந்த ஆசேர் கோத்திரத்தை குறித்து 5 குறிப்பு சொல்றார். நான் எல்லாம் விளக்கமா சொல்ல இல்ல, நான் குறிப்பை மட்டும் சொல்றேன். நம்பர் 1 என்ன தெரியுமா? புத்திர பாக்கியம் உடையவனாய் இருப்பான். ஆசேர மோசே ஆசீர்வதிக்கும் போது இவன் புத்திர பாக்கியம் உடையவனாய் இருப்பான். எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம், எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம். நம்பர் 2 என்ன தெரியுமா? தன் சகோதரருக்கு பிரியமாய் இருப்பான். அப்படின்னா அண்ணன் தம்பி சண்டை இவன் போட மாட்டான், அக்கா தங்கச்சி சண்டை இவன் போட மாட்டான். அதான் அதனுடைய பொருள். தன் சகோதரருக்கு பிரியமாய் இருப்பான். எல்லாரோடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். கூடுதல் குறைவு இல்லாம இருக்காது. எல்லா வீட்லயும் இருக்கும். எல்லா வீட்லயும் சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலதை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், சரி போட்டு மன்னிக்கணும். இதான் சகோதர சிநேகமா இருக்கும். இல்ல இதுதான் முடியாது, மனைவிட்ட ஓ அன்னைக்கு இப்படி சொல்லிட்டான், இனி இங்க வரக்கூடாது, முழுசா முறிச்சிடக்கூடாது. வாழ்க்கையில பல விதங்களை சந்திப்போம், ஆனா சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்க இவன் ஆசேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தன் சகோதரருக்கு பிரியமா இருப்பான். 3வது என்ன தெரியுமா? தன் காலை என்னவா? தன் காலை தேய்ப்பான். இல்ல, நம்ம எல்லாம் தேய்ப்போம் காலில் எண்ணெய், அவன் காலையே எண்ணெயில முக்குறான். அப்ப எவ்வளவு செழிப்பை தேவன் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். எவ்வளவு செழிப்பை தேவன் கொடுப்பேன்னு சொல்றார். 4வது குறிப்பு, இரும்பும்
வெண்கலமும் அவன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஐந்தாவது குறிப்பு என்ன தெரியுமா? நாட்களுக்கு தக்கதாய் அவன் பலன் இருக்கும். அப்படின்னா நாளுக்கு நாள் பலன் அடைவான் என்று பொருள். பலன் அடைவான் என்று பொருள். மூணாவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். இந்த ஆசேர் கோத்திரத்தை பற்றி, ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றி படிக்கவே 12 நாள் தேவைப்படும் போல தெரியுது. ஒவ்வொரு கோத்திரம் அவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். இவங்க எண்ணிக்கை ஹோம்ஒர்க் போட்டுத்தேன் பார்த்தீங்களா? அந்த எண்ணிக்கை பயணம் தொடங்கும் போது இவர்கள் என்னவா இருந்தார்கள், கானானுக்குள் போகும்போது இவர்கள் என்னவா இருந்தார்கள். குறிப்பு எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 40-41 சொல்லுது, 20 வயதுக்கு மேல உள்ள புருஷர்கள் இந்த ஆசேர் கோத்திரத்துல, யுத்தத்துக்கு திராணி உள்ள புருஷர்கள் தான் 20 வயசுக்கு மேல இருப்பார்கள். அதை மட்டும் எண்ண சொல்றார். ஆசேர் கோத்திரத்துல எண்ணினால் அதுல இருக்கிற தொகை 41,500 பேர். 41,500 பேர். நான் எதை காண்பிக்க விரும்புகிறேங்கிறத சொல்றேன். அப்புறம் கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதுக்கு முன்னால மோசே என்ன சொல்றார், இப்போ எண்ணுங்க 20 வயசுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க. அன்னைக்கு 20 வயசுக்கு மேல உள்ளவங்க 40 வருஷம் கழிச்சா எத்தனை வயசுக்கு மேல இருப்பாங்க? துவங்கும் போது 20 வயதுக்கு மேல இருந்தவர்கள் சராசரி 20ன்னு வச்சுக்கோமே. 40 வருஷம் பிரயாணம் கலந்தியா எத்தனை வயசு இருக்கும்? 60 இருக்கும். ஆனா செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. ஆனா பிறந்தார்கள் அதுல 20 வயதுக்கு மேல. ஏன்னா 40 வருஷம் பிரயாணம்ல. அப்ப அதுல 20 வயதுக்கு மேல எண்ணி பார்த்தால் 53,400. கூடுதலா குறைவா? தொடங்கினதை விட கூடுதல். 41,500 பேர் இருந்தத உள்ள பிரவேசிக்கும் போது 53,400 பேர். அப்படின்னா இந்த கோத்திரத்துல 29% இன்க்ரீஸ் வந்திருக்கு. கானான சுதந்திரிக்கும் போது இவங்க தேய்ந்து போன ஒரு கோத்திரமாய் அல்ல, ஆண்டவர் இவர்களை பெருகுகிற கோத்திரமாக கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென்னு சொல்லலாமா? இவர்கள் குறுகி போவதில்லை. எண்ணாகமம் 26:47 தான் 53,400 எழுதியிருக்கு. இவர்கள் பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாலாவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். இந்த கோத்திரத்தை பற்றி சில காரியங்கள் நம்ம படிக்கிறது நல்லது. இவங்க ஆசரிப்பு கூடாரம் நிறுவன போது காணிக்க கொண்டு கொடுத்திருக்காங்க. ஆசரிப்பு கூடாரம் கானானுக்குள்ள போய் சுதந்திரிச்ச போது அங்க கூடாரம் போட்டாங்க பாத்தீங்களா, ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு இவங்களும் காணிக்க கொண்டு கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்ததை பற்றி எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 72 77 வரை இருக்கு. 72 இவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தார்கள்னு வேணா குறிப்பு எழுதிக்கோங்க. நான் இனி மீதி சொல்றதெல்லாம் இப்ப எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேனா உடஞ்சு போகும் சில நேரம். அதனால கேளுங்க. என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? 73ஆம் வசனத்துல போஜன பலி கொடுத்தார்களாம். போஜன பலி ஒரு வெள்ளி தாளம் கொடுத்தார்களாம். அதுக்கு நிறை 130 சேக்கலாம். 130 சேக்கல்னா நமக்கு வெயிட் 1.5 கிலோ, சுமார் 1.5 கிலோ வெள்ளி கொடுத்தார்களாம். 3,50,000 மதிப்பு கொடுத்தார்களாம். இருக்கட்டும், வேகமா அடுத்தது 70 சேக்கல் வெள்ளி கலம் கொடுத்திருக்காங்க. இந்த மாவெல்லாம் பரிசு பாத்தீங்களா? சபையில பாத்திரம் வேணும்னா கொடுக்கணும். சோறு பொங்கதுக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு எதுக்கு பார்க்கணுமா? வார்ப்பு வாங்குவோம், ஒண்ணு அண்டா ஒண்ணு வாங்குவோம். எதுக்கு? ஆலயத்துக்கு தேவை. தாளம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள், கலம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அடுத்தது ஒரு பொன் தூப கரண்டி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். தூப வர்க்கத்தோடு 10 சேக்கல் நிறையுள்ள ஒரு தூப கரண்டி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அது தங்க பொன்னால். அது 16,52,000 இன்றைய மதிப்புக்கு. நான் இருந்து கொஞ்சம் கால்குலேஷன்ல போட்டு பார்த்ததுல நான் கண்டுபிடிச்சது. அப்ப எவ்வளவு தூரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, சர்வாங்க தகன பலி 75ஆம் வசனத்துல கொடுத்திருக்காங்க. அதுல என்ன? ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி. 76ஆம் வசனத்துல பாவ நிவாரண பலி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? ஒரு வெள்ளாட்டு கடாவை கொடுத்திருக்கிறார்கள். 77ஆம் வசனத்துல சமாதான பலி கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்தாங்க? 2 ஆடு, 5 ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டி. இவ்வளவு காரியம் கர்த்தருக்கு கொடுத்திருக்காரு. சுருக்கமா வேகமா நான் சொல்றேன். கொடுக்கிற ஒரு கோத்திரம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவைக்காக கொடுக்கிற கோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்துல கரண்டி வேணுமா? கொடுக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்துல கலம் வேணுமா? அந்த கலத்தை நான் கொடுக்கிறேன். அந்த பவுலை நான் கொடுக்கிறேன்.
இப்படி உற்சாகமாய் ஆண்டவருக்கு என்று கொடுத்த கோத்திரம். 5வது குறிப்பு சொல்லுகிறேன். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 27 உபாகம் நான் சொல்றேன், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 27ஆம், இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேத பகுதி. என்னன்னா, இந்த கோத்திரம் ஏபால் மலையில் மேல் போய் நிற்கிற ஒரு கோத்திரம். ஆண்டவர் மோசே மூலமா சொன்ன ஒரு வார்த்தை. இது ஒரு ஹிஸ்டரி, படிச்சுக்கோங்க. கானானுக்குள்ள போன உடனே ஏபால் மலை இருக்கு, கெர்சீம் மலை இருக்கு. இந்த கெர்சீம் மலையில ஒரு 6 கோத்திரத்தை நிறுத்து, ஏபால் மலையில ஒரு 6 கோத்திரத்தை நிறுத்து. லேவியர்கள் இங்க இருந்து சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, ஆசீர்வாதம் சொல்லும் போதெல்லாம் இந்த கெர்சீம் மலையில இருக்கிற 6 கோத்திரத்தார் ஆமென் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சாபங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாம நீ வாழ்ந்தா சாபங்கள்னு சொல்லும் போது இந்த ஏபால் மலையில் இருக்கிற கோத்திரங்கள், அதுலதான் இந்த ஆசேர் நிற்கிறான். இந்த ஆசேர் எங்க தெரியுமா ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காரு? சாபம் வரும்னு ஊழியக்காரர் சொன்னா ஆமேன்னு சொல்லு. சில சபையெல்லாம் பார்த்தா கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், ஆமேன் அப்படின்னு சொல்லி கையை தட்டி சோத்திரம் சோத்திரம். நீ பின்வாங்கி போனா நீ தலையா இருக்காம வாலாவாய். ஒரு சத்தம் இல்ல. ஆண்டவர் சமமா சத்தத்தை எதிர்பார்த்தார். ஒரு சபை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் போது ஆமேன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய சபை. அதுதான் கர்த்தர் கானானுக்குள்ள அந்த கோத்திரத்தை வச்சு காண்பிக்கிறார். இந்த ஆசேர் கோத்திரத்தை ஏபால் மலை நிற்க சொல்றார். கூட 6 கோத்திரத்துல இவனும் ஒருத்தன். எதுக்குன்னு சொன்னா, அங்கே நின்று ஆசாரியன் நீ கர்த்தரை விட்டு விலகி போனால், நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனால் உனக்கு சாபம் வரும் அப்படிங்கிறத சொல்லும்போது அதுக்கு நீ என்ன செய்யணும்னா ஆமேன் அப்படின்னு என்ன செய்ய சொல்லணும் அப்படின்னு. சரி, ஆமேன்னு சொல். நீங்களாம் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ 2க்கும் பயந்து போய் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொன்னது என்னன்னா, எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். சரியா? கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பாராக. இந்த சத்தமும் எனக்கு போதாது. நல்ல உற்சாகமான சத்தம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பதான் கொஞ்சம் ஜீவன் வந்திருக்கு. கொஞ்சம் இப்பதான் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா இப்ப கொஞ்சம் எழும்பி வருது. இன்னும் கொஞ்சம் உயரலாம்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் உயரலாம். உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரெக்ட். இது கெர்சீம் மலையில நிக்கிற கூட்டம். இப்ப நம்மளை அப்படியே கொண்டு ஏபால் மலையில நிறுத்தி இருக்கு வச்சுக்கோமே. ஏபால் மலையில மோசே லேவியரை சொல்ற 12 சாபங்கள் அங்க இருக்கு. நீ ஆண்டவரை விட்டு இப்படி போனீன்னா உனக்கு இதுதான் நடக்கும்னு சொல்றார். இப்ப நீங்கெல்லாம் அதுக்கு இப்போ கடைசியா பரலோகத்துல உங்களுக்கு ஒரு வீடு வச்சிருக்காருன்னு சொன்ன போது ஆமேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி சொல்லணும் இப்போ. சரியா? நம்ம ஆசேர் கோத்திரம் ஏபால் மலையில் நின்றுட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. 6 கோத்திரமும் சேர்ந்து, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு 50,000 பேரை வச்சுக்கிடுவோமே, 3 லட்சம் பேர் சேர்ந்து ஆமே எப்படி இருக்கும்? ஏன்னா தேவ வார்த்தை அவ்வளவு கனப்படுத்தினார். சரி, பாப்போம். நம்மளும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். காணுமே, நான் சொல்லி கொடுத்தது புரியலையோ? நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களோன்னு கேட்கேன். பயம். ஒளிச்சு வச்சாலும் வைக்காட்டி இப்ப ஆமேன்னு சொல்லி ஆகணும். 2வது சொல்றேன், தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமா, இப்படிதான் பாதிதான் வந்திருக்கு. இன்னும் எழுப்பி வரட்டும். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமேன். குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். உயிர் போயிட வேண்டாம், எல்லாருக்கும் உயிர் இருக்கட்டும். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமா, நீங்க ஒண்ணு தாங்க சொல்லணும். நான் தாங்க உயிரை கொடுத்து வாசிட்டு இருக்கேன்.
நீங்க ஆமேன் என்கிற ஒன்றை மட்டும் நல்ல சத்தமா சொல்லுங்க. தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன். யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படிதான் இவ்வளவு தான் இந்த வார்த்தைகள் தான் அன்னைக்கு சொல்லப்பட்டது. தன் தகப்பனையாவது தாயையாவது குமாரத்தியாகிய தன் சகோதரியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் மாமியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இதுதான் அன்னைக்கு அதுல ஆசேர் கோத்திரம் சாபம் சொல்லும் போது ஆமேன் சொல்லணும். ரெண்டும் ஆமேனாகும். ஆசீர்வாதம் சொல்லும் போதும் ஆமேன். நம்ம எதை சுதந்திரிக்கணுமோ அதுக்கு நேரா நடக்கலாம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நடப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு முழு சபையும் சொன்னது என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளை ஒழுங்கா இருந்தா ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம் என்ற வார்த்தையை சொன்னார்கள். 6வது குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இவர்கள் போன வரிசை, பாளையம் இறங்கினதும் பயணம் போனதும். இதுக்கு கூட ஆண்டவர் வரிசை வச்சிருக்காருங்க. இந்த வரிசைப்படிதான் போகணும். முதல்ல யார் போகணும், 2வது யார் போகணும், 3வது யார் போகணும், வரிசை வச்சிருக்கிறார். அதே மாதிரி பாளையம் இறங்கும் போது கிழக்கு பக்கம் யார் பாளையம் இறங்கணும், மேற்கு பக்கம் யார் பாளையம் இறங்கணும், அதுல 4 கோத்திரம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் ஆண்டவர் வரிசை வச்சிருக்கிறார். நான் சில ஸ்கூல்ல பார்த்துருக்கிறேன். ஒரு பீரியட்ல இருந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போவாங்க, எல்லாம் வரிசையா போகுது. ஒரு ஸ்கூல்ல பார்த்தேன், கைய பின்னால கட்டி இப்படியே நடக்கணும். கை இருந்தா தான் சேட்டை பண்ணும். அந்த அந்த ஸ்கூல் நல்லா தெரிஞ்சிருக்கு நடத்துறவங்களுக்குடைய சைக்காலஜி. அது ஸ்கூல்ல வரிசையா போகும்போது கையை பின்னால கட்டிட்டு இப்படியே நடக்கணும். அழகா நடந்து போகுது, அழகா நடந்து போகுது வரிசையா. சில ஸ்கூல்ல பாருங்க, அவுத்தூட்டம் மாடு மாதிரி ஓடும், ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம். ஆண்டவர் அப்படிலாம் ஓடக்கூடாது, ஒழுங்குனா ஒழுங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம், அதுல 27ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அருகே ஆசேர் கோத்திரம் பாளையம், அவன் அருகே ஆசேர் கோத்திரம் பாளையம். அப்படின்னா தான் கோத்திரத்துக்கு பக்கத்துல ஆசேர் கோத்திரம், அப்புறம் ஆசேர் கோத்திரத்துக்கு அடுத்து நப்தலி கோத்திரம். அதான் வரிசை. இப்ப பாளையம் போகும்போது முன்னால தான் போவான், அதுக்கப்புறம் ஆசேர் போவான், அதுக்கப்புறம் நப்தலி போவான், அதுக்கப்புறம் நப்தலி போவான். ஆசேர் இருந்துட்டு நான் என் அண்ணன் கூட தான் போவேன். யாரு? காத்து அவனுக்கு அண்ணன். ஆண்டவர் முன்னால தான் கோத்திரத்தையும் பின்னால நப்தலி கோத்திரத்தையும் வரிசையில போக சொல்றாரு. இவன் எங்க மம்மி பக்கத்துல தான் இருப்பேன், முன்னால அனுப்பிடணும். பிள்ளைகளை முன்னால அனுப்பிடணும். எங்க அம்மா கிட்ட தான் இருப்பேன். இல்ல சொல்லணும், வளர்ந்தாச்சு, இனி நீ என்ன செய், இங்க உட்காரு. சில பசங்க தனக்கு அக்கா கூட இருப்பாங்க, சொல்லி கொடுக்கணும், நீ வளர்ந்தாச்சு, இங்க வந்து உட்காரு, நீ இங்க வந்து உட்காரு. அப்படி முதல்ல துணைக்காக வரும், அப்படியாவது வருதுன்னு விடணும், வரிசை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வரிசை. உட்கார்ந்து சரி, பாஸ்டர் அம்மா முதல்ல உட்காரட்டும், 2 வாரத்துக்கு முன்னால ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாஸ்டர் சொன்னார், என்னன்னா கேரளாவில் உள்ள ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் பாஸ்டர் அம்மாவுக்கு இப்படி ஒரு சேர் போட்டிருப்பாங்க, இந்த பக்கமா உட்காரு. அப்புறம் விசுவாசிகளுக்கு அந்த பக்கம் ஓரத்துலையும் போட்டிருப்பாங்க. அந்த பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார். அப்போ அந்த பாஸ்டர் அம்மாவும் போயிடுவாங்கல்ல, போயிட்டாங்க. அடுத்தது வந்தது ஒரு யங் பாஸ்டர். அப்போ அவர் ஒய்ஃபு யங்காக தானே இருப்பாங்க, அதனால அவங்க நான் கீழே உட்கார முடியும்னு கீழே உட்காந்தாங்க. அந்த சேரை உடனே ஒரு விசுவாசி அம்மா பிடிச்சுக்கிட்டு, நமக்கு இது எத்தனை நாள் காத்திருந்தோ தெரியல இந்த பாஸ்டர் அம்மா சேருக்காக. இதை கொஞ்சம் விசுவாசிகள் பார்த்தார்கள், இவளுக்கு விளையாட்டு காட்டுறணும் நம்ம. அடுத்த நாள் வரும்போதே அங்க சேர் இல்லை,
அடுத்த நாள் வரும்போது அங்க சேர் நடந்த சம்பவங்க. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார். அதனால சொல்றேன், சேர் இல்ல. உடனே அவருக்கு ஹஸ்பண்ட் அங்கிருந்து ஒரு சேர் எடுத்து கொண்டு போடுறாரு. உண்மை, நீ உட்காருமா அப்படின்னு. நீ உட்காருமா. கொஞ்சமாவது அதுல ஊழியக்காரி உட்கார்ந்தது, மதர் உட்கார்ந்தது, அதுல போய் நம்ம உட்காரணுமா அப்படின்னு நினைக்க. இப்ப எந்த இடத்த பிடிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்த ஆள் அது. அதுக்கு ஹஸ்பண்டும் அதுக்கு உறுதுணை. அவராவது சொன்னாங்க, உனக்கு புத்தி இருக்காமா? இவ்வளவு நாள் எங்க உட்கார்ந்தா? அப்ப உட்கார முடியலையோ? இப்ப அதுல உட்கார்ந்தாதான் உனக்கு உட்கார முடியுமா? ஒழுங்கா உட்காரு. ஆண்டவரை கனம் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல இரு. சபையில நமக்கு கத்த தந்திருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. முதல் சேர் கௌசல்யா அம்மாவுக்காக நம்ம கொடுத்துருக்கிறோம். யாரும் உட்கார சொல்லல, அவங்களும் வருத்தப்பட மாட்டாங்க. அன்னைக்கு யாரோ வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க வந்து, இது ஏன் சேராங்கும், எழுமுங்க, சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது தெரியாம உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம எழும்பணும்னு சொன்னா அப்படிதான். ஒரு சர்ச்சில் போன மாசம் நடந்தது. போன மாசம் தான் நினைக்காமா, புதுசா வந்த ஃபேமிலி, சிலர் சொல்ல சொல்ல டைம் போச்சு. அவங்க பைக் நம்பரை சொல்லி இடையூறா இருக்கு, மாற்றுங்கன்னு பாஸ்டர்ட்ட கொடுத்தாங்க. அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி வாத்துட்டாரு. கொடுமை என்னன்னா, அங்க ஒரு வால் உள்ள விசுவாசி அவர் பைக் நிக்குது, இன்னொரு வால் உள்ள விசுவாசி பைக் நிக்குது. அது கூட இந்த பைக்கை கொண்டு வச்சுட்டாங்களாம். அதுக்காக அதுல ஒரு வாலு நம்பர் எழுதி கொடுத்திருக்கு. அப்போ இந்த புதுசா வந்த குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இறங்கி வந்து பார்த்தா இந்த ரெண்டு வண்டியும் இடையூறா இல்லையா? இந்த ஒரு வண்டி தான், இதுவும் இடையூறா இல்ல. பாத்ரூம் போறதுக்கு ஒரு வழியில இருக்குது, அவ்வளவுதான். இதுல ரெண்டு பைக் இருக்கு, அதுல மூணாவதா ஒண்ணு இருக்கு, போலாம் ஆண்கள் பாத்ரூமுக்கு. ஆனா இடையூறுன்னு எழுதி கொடுத்து, பாஸ்டரும் ஏதோ டிராபிக்ல பிரச்சனை போல தெரியுதுப்பா, பொறுப்புள்ள ஒரு விசுவாசி அனுப்பியிருந்தா அன்னைக்கு பிரச்சனை ஒன்னும் இடையூறு இல்லைன்னு. அந்த ஹஸ்பண்ட் அவர் வந்து பைபிள் எடுத்துட்டு மனைவியும் கூட்டிட்டு பாதி கூட்டத்துல போயிட்டார். இனி சபைக்கு வருவாரா? அப்ப நான் இத்தனா நம்பர் கார் இடையூறா இருக்குன்னு வந்தா இனி சொல்லவும் கூடாது. என்ன கொடுத்த ஆளு யாருன்னு கீழே பார்க்கணும். இந்த ஆளு கொஞ்சம் கோலுமாள் பண்ற ஆளு. அப்போ நான் சொல்லணும், பிரதர் அங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி இருக்கு, போய் கொஞ்சம் பார்த்து அது என்னன்னு பாப்பீங்களான்னு ஒரு நல்ல விசுவாசி அனுப்பிட்டேன்னா எனக்கு பிரச்சனை முடிச்சு. ஆமா, என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. அடிச்சு விரட்டிடக்கூடாது. அடிச்சு என்ன வரிசையோ வரிசையில நம்ம உட்கார்றது நல்லது. நம்ம என்ன ஒழுங்கோ அந்த ஒழுங்கு, சபையில ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். கடைசி ஒரு குறிப்பையும் நான் சொல்றேன். அது என்னன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட இந்த ஆசேர் கோத்திரம் உயிரோடு இருந்திருக்கு. புதிய ஏற்பாட்டு காலம் இயேசுவின் நாட்கள்ல ஒரு நல்ல ஸ்திரீய இந்த கோத்திரத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இருந்திருக்கு. ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அப்ப இந்த கோத்திரத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, புதிய ஏற்பாட்டு சபையிலையும் ஆசேர் கோத்திரத்தில் உள்ள சிறப்புள்ள பெண்மணி உண்டு. அவள் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கு. அவளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி. இன்னொன்னு, அவள் திருமணமாகி 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்திருக்கிறான். ஆனா வயசு 84 ஆகுது. திருமணம் 20 வயதுல ஆயிருக்கலாம், 15 வயதுல ஆயிருக்கலாம். ஒரு 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்வு. அப்புறம் புருஷன் இல்ல, மரித்து போனாரா விட்டுட்டு போனாரோ தெரியாது. வாழ்க்கையில அதுக்கப்புறம் வெறுமை. ஆனால் அந்த வெறுமையை எப்படி தெரியுமா அவ கடத்தியிருக்கா? தேவாலயத்துல ஏறக்குறை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம், ஜெபம், ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆசேர் கோத்திரத்துல எவ்வளவு சிறப்பு பாருங்க. நல்ல ஒரு ஸ்திரீ இருந்திருக்கா ஆசேர் கோத்திரத்தாள். அந்த கோத்திரத்தின் பெருமையை சொல்லுகிற ஒரு ஸ்திரீ. வாழ்க்கையில விபரீதங்கள்லாம் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனா அதுக்கப்புறம் எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம். வாழ்க்கையில இழப்புகள், நஷ்டங்கள் வரலாம். அந்நாள் வந்தது வாழ்க்கையில. ஆனா அதுக்கப்புறம் எப்படி அவளுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இவாட்ட நான் சொல்லலாம். என்ன தெரியுமா?
உபவாச ஜெபம் ஆலயம் ஆராதனை இதெல்லாம் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவையே அவ பார்த்துட்டா. அவ ஆலயத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையை கொண்டு வராங்க. அந்த குழந்தையை பார்த்து அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருக்கின்ற யாவருக்கும் அவரை பற்றி பேசினாள். அவரை குறித்து இயேசுவை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தையும் அவளுக்கு கிடைச்சு, பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. ஆசேர் கோத்திரத்தின் சிறப்பை நான் உங்களோடு சில வார்த்தைகளால் பகிர்ந்து வந்தேன். அந்த குறிப்புல சிலது நமக்கு நல்லா வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். எல்லாரும் சுருக்கமான நேரம் தான், சுருக்கமான நேரம். உங்களோடு சொன்னேன், மகிழ்ச்சிங்கிறது அவன் பேருக்கு அர்த்தம். நான் பாக்கியவதின்னு அவளுக்கு காரணத்தினால பேரிடுகிற ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்றாங்க. அவங்க தகப்பன் சொல்ற ஆசீர்வாதம், ஆசேரின் ஆகாரம். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிப்பீங்க, எனக்கு நல்ல ஆகாரம், நல்ல வசனங்கள், நல்ல போஜனங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தைகள் ஜெபிக்கணும், அது ஜீரணிக்கணும் ஆண்டவரே, டைஜஸ்ட் பண்ணணும், அது எனக்குள்ள போகணும். கடன்னு சில வார்த்தைகளை கர்த்தரிடத்துல பேசுங்க. ஆண்டவற்றை சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நல்ல கோத்திரமாக எங்க குடும்பம் இருக்கட்டும்ப்பா. குழம்பி போகக்கூடாது வசனத்தினால. தெய்வ வசனத்தை வாஞ்சித்து நாங்க ஜெபிக்கணும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை கொடுக்கும் ஒரு கோத்திரம். எங்க வீட்டுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை நாங்க செஞ்சு கொடுக்கணும். சபையிலும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய, பிள்ளைகளுக்கு வேண்டிய, வாலிபர்களுக்கு வேண்டிய, எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரம் கிடைப்பதாக கிடைப்பதாக கிடைப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கோத்திரம் குறுகி போன கோத்திரம் கிடையாது. துவங்கும் போது 41,500, முடிக்கும் போது 53,400, ஒரு 29% வளர்ச்சி உடைய ஒரு கோத்திரமா இதை பார்க்க முடியுது. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வருவாராக. ஆரம்பத்துல உங்க குடும்பத்துல 5 பேர் வந்தாங்க. உங்க காலத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் வருவாங்க? நீங்க சொல்லணும், நாங்க 5 பேரா சபைக்கு வந்தோம். இப்போ எங்க குடும்பம் கல்யாணம் ஆகி, எங்க பிள்ளைலாம் கல்யாணம் ஆகி நாங்க 8 பேரா இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லணும், இப்போ எங்க பேர பிள்ளைலாம் ஆச்சு, நாங்க 12 பேரா நாங்க இருக்கிறோம். இதுதான் நல்ல ஒரு வளர்ச்சி. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபையை எல்லா குடும்பங்களுக்கும் கொடுப்பாராக. சில நேரம் உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளை இல்லாம இருந்துச்சுன்னா எவ்வளவு துக்கம். ஆண்டவற்றை கேளுங்க, எங்க கோத்திரம் அழிஞ்சு போக கூடாது. சபையில எங்க குடும்பம் ஆண்டவரே சந்ததியா கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி செபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. கோத்திரங்களை எங்கள் குடும்பங்களாக மாற்றும். கோத்திரங்களின் சிறப்புகள் எங்கள் சபைகளில் இருக்கட்டும். இவைகளை கற்றுக்கொள்வதனால் எங்கள் குடும்பங்களில் இவைகளை நாங்கள் கொண்டு வர வாஞ்சித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் இன்னும் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.